श्रीमते रामानुजाय नमः। जय जय श्री सुदर्शन, जय जय श्री सुदर्शन. ஸ்ரீ சுதர்சன ஆழ்வானுடைய சக்கரத்தாழ்வாருடைய பரிபூர்ணமான கிருபையினாலே உங்களது இல்லத்தில் நன்மங்களங்கள் எல்லாம் எப்பொழுதும் ஒளிரட்டும். நல்வாழ்வு நீங்கள் பெறுங்கள். அதோடு கூட உங்களைச் சேர்ந்தவர்களும் நல்லவிதமாக வாழட்டும், அவர்களும் நல்வாழ்வு பெறட்டும் என்பதான பிரார்த்தனையே இங்கே ஸ்ரீ கூரநாராயண ஜீயர் சுவாமிகள் நமக்காக இங்கே சக்கரத்தாழ்வாரிடம் பிரார்த்திக்கிறார். நேற்றைய தினம் வரையிலேயும் சுதர்சன ஆழ்வானுடைய பரிபூர்ணமான திருவருள் நமக்கு கிடைக்க வேண்டும். அப்படி கிடைத்தாலும் இது ஏதோ ஒரு மனக்லேசம் என்பது நமக்கு ஏற்பட்டு விட்டதேயாகில், அல்லது மனதிற்குள் சஞ்சலம் என்பது ஏற்பட்டு விட்டால் இவை அனைத்துமே நாம் பெற்றதாக ஆகாது. ஆகையினால் இன்றைய பிரார்த்தனையில் என்ன செய்கிறார் என்றால், மனக்லேசங்கள், சித்தவிருத்தி என்று சொல்லக்கூடியதான மனோதைரியம் இல்லாமல் இருத்தல். அந்த மனோதைரியம் இல்லாமல் போச்சுன்னு சொன்னாக்க எவ்வளவு செல்வம் கிடைத்தாலும் ஆரோக்கியம் கிடைத்தாலும் அங்கே மீந்து இருப்பது பயம் ஒன்றுதான் இருக்குமாம். அந்த மனோபயம் என்பது நம்மை அண்டாமல் இருக்கட்டும். அதுதான் இங்கே பிரார்த்திக்கிறார். அதற்கு பெயர்தான் மனக்லேசம் என்றும் மனோவிருத்தி என்றும் சித்தவிருத்தி என்றும் சொல்லுவார்கள். மனோதைரியம் ஒருவனுக்கு இருந்து விட்டதேயாகில் அவனால் எதையும் சாதிக்க முடியும். எவ்வளவுதான் சாதித்தாலும் அவனுக்கு மனோதைரியம் இல்லையே ஆகில் எதையுமே சாதித்ததாக ஆகாது. ஆகையினால் சுதர்சன பகவானே, இப்பொழுது இந்த தோத்திரத்தை சொல்லுபவர்கள் எல்லோருக்கும் நீர் அருள வேண்டியது என்ன என்று கேட்டாக்க, சித்தவிருத்தி என்று சொல்லக்கூடியதான மனக்லேசத்தை நீக்கி மனோதைரியத்தை அளிக்க வேண்டும் என்பதாகத்தான் இங்கே பிரார்த்திக்கிறார். வப்ராணாம் பேதனீம் யப்பரிணிதமகில ஷாகனீயாம் ததானாம் க்ஷுண்ணாம் நக்ஷத்ரமாலாம் திசி திசி விகிரன் வித்யுதா துல்ய கக்ஷ்யாஹ நிர்யாணேனோத்கடேன பிரகடயதி நவம் தனவாரி பிரகர்ஷம் சக்ராதீஷஸ்ய பஸ்ரோ வசயது பவதாம் சப்ரதிஷ்சித்தவிருத்திம். சப்ரதிஷ்சித்தவிருத்தி என்று மனோதைரியத்தை இவர்களுக்கு அருள வேண்டும். இவர்கள் எப்பொழுதும் மனக்லேசங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும், மனோதைரியத்தோடு வளர வேண்டும் என்பதைத்தான் இங்கே இவர்களுக்கு திசி திசி எல்லா திக்குகளிலிருந்தும் சமஸ்த ஐஸ்வர்யங்களையும் அருளினால் கூட இவர் பயந்து நடுங்கின்றே உட்கார்ந்துருந்தாக்க இவர் அதை வாங்கி வச்சுன்னு என்ன பண்ணுறது? ஆகையினால இல்லத்து எஜமானனாக இருக்கக்கூடியவர் இந்த தோத்திரத்தை சொல்லக்கூடியவர்களுக்கு சுதர்சன பகவானுடைய நேமியானது என்ன அருள வேண்டும் என்றால், வப்ராணாம் பேதனீம் யஹா பரிணிதமகில ஸ்லாகனீயாம் ததானோ க்ஷுண்ணாம் நக்ஷத்ரமாலாம் திசி திசி விகிரன் வித்யுதா துல்ய கக்ஷ்யாஹ நிர்யாணேனோத்கடேன பிரகடயதி நவம் தானவாரி பிரகர்ஷம் சக்ராதீஷஸ்ய பத்ரோ வசயது பவதாம் சப்ரதிஷ்சித்தவிருத்திம். இந்த சுதர்சன நேமியாக இருக்கக்கூடிய எம்பெருமானது ஆயுதங்களிலே ஒன்றாக இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வாரே, தேவரீர் நல்ல விதமாக எப்படி முன்காலத்திலே சத்ருக்களினுடைய பட்டணங்களில் சென்று நீர் அவர்களை எல்லாம் அழித்தீர்களோ, அவர்களுக்கெல்லாம் பயத்தை காட்டினீர்களோ, அதுபோல் உம்முடைய பக்தர்களாக இருக்கக்கூடிய இந்த பக்தர்கள் நன்னஞ்சத்திலே நீர் புகுந்து அவர்களுடைய சத்ருக்களை எல்லாம் அழித்து அவர்களுக்கு மனோதைரியத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும், மன உல்லாசத்தை கொடுக்க வேண்டும். எந்த ஒரு ஆரோக்கியமாக இருந்தாலும் மனோதைரியம் இல்லாமல் இருந்தால் அவர்களால் ஒன்றுமே செய்ய இயலாது. ஆனால் எந்த ஒரு வஸ்துவுமே கிடைக்காமல் இருந்தாலும் மனோதைரியம் இருக்குமேயாகில் அவன் எல்லாத்தையும் பெற்றவனாகி விடுவான். எந்த ஒரு வஸ்து கிடைத்தாலும் அவனுக்கு மனோதைரியம் இல்லையாகில் இழந்தவனாகி விடுவான். ஆகையினால நம்முடைய பக்தர்களுக்கு சுதர்சன பகவானே
நீர் அருள வேண்டியது என்ன என்று கேட்டால் நல்ல மனோதைரியத்தை அருள வேண்டும் என்றுதான் இங்கே பிரார்த்திக்கிறாராம். நாம் மீண்டும் அந்த ஒரு பிரார்த்தனையை செவியால் மடித்து நல்லவிதமான மனோதைரியத்தை பெற்று உய்வோம் என்று சொல்கிறார். வப்ராணாம் பேதனீம் யப்பர்ணிதமகில ஸ்லகனீயாம் ததானஹ க்ஷுண்ணாம் நக்ஷத்ரமாலாம் திசி திசி விகிரன் வித்யுதாதுல்யகக்ஷ்யः நிர்யாணேனோத்கடேன பிரகடயதி நவம் தானவாரி பிரகர்ஷம் சக்ராதீசஸ்ய பத்ரோ வசயது பவதாம் சப்ரதிச்சித்தவருத்திம். ஜய ஜய ஸ்ரீ சுதர்சன ஜய ஜய ஸ்ரீ சுதர்சன. ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.